வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த அதிகாரத்திலே முதலாவது தொடங்குகிறது. ஆண்டவர் போன வாரத்தில் கூட என் ஜனம் என்று ஆண்டவர் என்ன செய்தார்? பேசினார். இந்த வாரத்தில் கூட என்னோடு பேச சொன்ன வார்த்தை இதுதான். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை, தன்னுடைய மனதை இங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜனம் ஆற்றப்பட வேண்டும், அவருடைய ஜனங்கள் தேற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆற்றப்படுவது என்பது ஒரு மேலான ஒரு அனுபவமாக நான் பார்க்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே நம்மை காயப்படுத்துகிற பல சக்திகள் இருக்கிறது. இந்த உலகம், நம்முடைய சொந்த பந்தம், இன்னும் பல சூழ்நிலைகளிலே நாம் காயப்பட்டவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்த்தால் நாம் எத்தனையோ நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே காயமடைந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். வார்த்தையினால், செயல்களினால் பலரும் நம்முடைய வாழ்க்கையை காயப்படுத்தி இருப்பார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில சில காயங்கள் ஆறாத காயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது என்ன செய்ய வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு முன்பாக வெளிப்படுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த உலகம் மனிதர்களை காயப்படுத்தக்கூடியது. உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் கூட மற்றவர்களை காயப்படுத்தி சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பார்கள் வார்த்தையினால். அதனால்தான் உலகத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவரு. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இதே ஒரு தேவன் மனுஷன் சொல்லாவிட்டாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது. நாவினால் சுட்டவடு அது அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாதாம்? ஆறாது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், என் ஜனங்கள் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? உரைக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்படி என்றால் தேவ ஜனங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இழந்து போகிறார்கள், ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே காயப்படுகிறார்கள், ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே அவர்கள் எழும்ப முடியாத பல சோதனைகள் வழியாக கடந்து செல்கிறார்கள். அதை உலக மனிதர்களால் சரி கட்ட முடியாது. அது தேவாதி தேவன் மட்டுமே அதை சரி கட்டக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே நாம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பல கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக வாழ்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ஆற்றப்படுகிற அனுபவம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? காயப்பட்ட நிலைமையிலே அவர்கள் காணப்படுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அவர்களை தேற்ற முடியாது. உலகத்தில் ஒரு இழப்பு இருக்கலாம், அல்லது மற்ற மனிதர்கள் அவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம், மற்ற மனிதர்கள் செய்த பல தீமையான காரியங்களை அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு காயமாக அது ஏற்பட்டு இருக்கலாம். அப்படி காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். அதே போல ஊழியர்கள் கூட, எத்தனையோ ஊழியக்காரர்கள் காயப்பட்டவர்களாய், மனிதர்களால் காயப்பட்ட அனுபவங்களை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். மனிதர்களால் நிந்திக்கப்படுகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். மனிதர்களால் பரியாசம் பண்ணப்படுகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆற்றப்படுவீர்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை நாம் இங்கே உற்று கவனிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆற்ற விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒருவேளை காயம் என்று சொல்லப்படுகிற அனுபவங்கள் காணப்படலாம். ஒரு விஷயம், நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே, நம்ம ஒரு சிறிய ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை நீர் இப்பொழுது ஆற்ற விரும்புகிறீர். ஒரு விசை என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என் காயங்களை ஆற்றிவிடும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் எல்லாரும் ஒரு மனமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இந்த காயங்கள் ஆறட்டும். அல்லேலூயா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று சொன்னீரே நாதா. உடைய ஜனத்தினுடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆறுவதாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான காயங்கள், ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்தில் காணப்படுகிற வருத்தங்கள், ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதான சொல்ல முடியாத பல காரியங்கள், அவைகள் கர்த்தாவே ஆண்டவரே ஆறும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று சொன்னீரே நாதா. ஆண்டவரே, உடைய கரம் ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நாம் ஒரு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். என்ன ஜெபம் தெரியுமா? ஒருவேளை நம் மூலமாக பலரும் என்ன செய்திருக்கலாம்? காயங்கள் அடைந்திருக்கலாம். நமக்கு தெரியாது. நம் மூலமாக பலரும் காயங்கள் அடைந்தவர்களாக இருக்கலாம். நாம் மற்றவர்களால் காயப்பட்ட பொழுது நாம் அதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் நாம் இப்படி ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியம். ஆண்டவரே, என் மூலமாக ஒருவேளை யாரெல்லாம் காயப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே. என் மூலமாக காயப்பட்ட மனிதர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே காயங்களை ஆற்றும். அப்படி நாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் மூலமாக கர்த்தாவே பலரும் ஆண்டவரே காயங்கள் அடைந்திருக்கலாம். ஒரு விஷயங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மூலமாக காயங்கள் அடைந்த அவர்களுடைய காயங்களை மாற்றும். ஆண்டவருடைய வருத்தங்களை மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அநேகர் எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக, எங்களுடைய செய்கைகள் மூலமாக காயங்கள் பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய வருத்தங்கள் இருக்கலாம். அவருடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கலாம். அவருடைய இருதயம் காயப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, ஒரு விசை அடியார்களுக்கு இறங்கி அடியார்களை மன்னித்தருளும். அவருடைய காயங்களை ஆற்றும்படியாக, அவர்களை தேற்றும்படியாக ஆண்டவரே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரெண்டு காரியங்களையும் நாம் தேவனுடைய சமூகத்திலே சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை காயப்படுத்தி இருந்தால் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் மன்னிப்பு கேட்பது அவசியமாக இருக்கிறது. அதன் மூலமாக கர்த்தர் அவர்களுடைய காயங்களை, அவருடைய இருதய காயங்களை அவர் என்ன செய்வார்? ஆற்றுகிறவராக அவர் காணப்படுவார். அதே நேரத்தில் மற்றவர்கள் மூலமாக நாம் காயப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த நாளிலே அவர் பேசுகிறார், நாம் ஆற்றப்படக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா காயங்களும் இந்த நாளிலே ஆண்டவர் ஆற்றி அனுப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நான் இறங்கி பேசும் பொழுது ஆண்டவரிடத்திலே நம்முடைய காயங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் மற்றவர்களை நாம் மன்னிப்போம் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய தப்பிதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு, அந்த பரமண்டல ஜெபத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தார்? வாசித்து பாருங்கள். பரமபிதா, உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வார்? மன்னிப்பார். யாருடைய தப்பிதங்களை மன்னித்தால்? மனுஷர்களுடைய தப்பிதங்கள். இந்த உலகத்துல பிறந்த மனிதர்கள் எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். அவர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னித்தால் ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். நம்முடைய காயங்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஆற்றுவார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினுடைய காயங்களை ஆற்றுகிறவர்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் காயங்களை ஆற்றும்படியாக இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னை தேற்றும்படியாக, உன்னை ஆற்றும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். ஒரு மனுஷனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆற்ற முடியாது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தேற்ற முடியாது. அதனால்தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆற்றக்கூடிய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஜனத்தோடு அவர் பேசுகிறார். அதனால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட வண்ணமாக தேவனுடைய ஆட்சி தேற்றி அவர் நடத்தி செல்ல வாஞ்சிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். மனிதர்கள் அவர்கள் காயப்படுகிற ஒரு அனுபவங்களை அவர்கள் என்ன செய்வதில்லை, எளிதாக மறப்பதே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் காணப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நாம் தேவனால் தேற்றப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காயப்பட்ட இருதயத்தில் காணப்படுகிற அந்த காயப்பட்ட அனுபவத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆற்ற விரும்புகிறார், நம்மை தேற்ற விரும்புகிறார். நாம் 147 சங்கீதம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 147 சங்கீதம் 3 வசனம். 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறாராம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருதயம் நொறுங்குண்டவர்கள், தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொருத்தருடைய இருதயமும் சில வார்த்தைகள் மூலமாக நொறுக்கப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் என் இருதயத்தை நொறுக்கினால் அவனுடைய இருதயத்தை இன்னொரு மனிதன் என்ன செய்வான்? நொறுக்குவான். இது மனிதனுடைய இயல்பான ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்திலே இருதயம் நொறுங்குண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால்தான் யாராக இருந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமக்காக மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னிப்பதற்காகவும் நாம் ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன செய்கிறாராம்? கர்த்தர் குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம்தான் கர்த்தர் செய்கிறார். மனிதன் காயப்பட்டால், வார்த்தைகள் மூலமாக தன்னுடைய இருதயத்திலே காயப்பட்டால், அந்த காயத்தை கட்டுவதற்கு மனிதர்களால் முடியாது. மனித வார்த்தைகள் சில நேரங்களிலே அது ஜீவன் போல, ஜீவன் அல்லாதது போல அது வெளிப்படும். மனிதனுடைய வார்த்தைகள் மூலமாக ஒரு மனிதன் தேற்றப்பட முடியாது என்கிற பல சந்தர்ப்பங்களை நான் என்னுடைய ஊழிய பாதையிலே நான் கண்டிருக்கிறேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்திலே கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதய காயங்களை, நொறுங்குண்டு இருக்கிற அந்த இருதயத்தை தேவன் தேற்ற வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த காயங்களை அவரால் கட்ட முடியும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய வசனங்கள் மூலமாக, தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக மனித உள்ளங்கள் தேற்றப்படுவதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நேரம் நாம் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தின் காயங்கள் என்ன செய்திருக்கிறார்? கட்டியிருக்கிறார். நம்முடைய காயங்கள் கட்டப்பட்டு, நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்ட ஆறி போன ஒரு அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர், எத்தனையோ நேரம் நான் காயப்பட்டு இருந்தேன், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் என் காயங்களை ஆற்றினார். ஒரு மனிதனால் நான் தேற்றப்படவில்லை, ஒரு மனிதன் மூலமாக என் காயங்கள் ஆற்றப்படவில்லை, கர்த்தரே அந்த காயங்களை ஆற்றினார். அதற்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி என்று சொல்லி நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, காயப்பட்டு நின்றேன்,
கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக காயப்பட்டு கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையே என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், திருப்பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், திருப்பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். அல்லேலூயா. எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காயங்களை கட்டும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காயங்களை மனிதர்களால் ஆற்ற முடியாது, மனிதர்கள் நம்மை தேற்ற முடியாது. சில சந்தர்ப்பங்களை நம்மால் மறக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் நம்முடைய காயங்களை கட்ட வேண்டும், நம்மை ஆற்ற வேண்டும், நம்மை தேற்ற வேண்டும், நம்மை தைரியப்படுத்த வேண்டும். அதனால்தான் நாம் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நம்முடைய துக்கங்களை மறக்க செய்கிறார், நம்முடைய வருத்தங்களை மறக்க செய்கிறார், நம்முடைய கவலைகளை கர்த்தர் மறக்க செய்கிறார். அதனால் தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் வருத்தமாக இருக்கும் பொழுது, நாம் துக்கமாக இருக்கும் பொழுது, நாம் காயப்பட்டவர்களாக நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படும் பொழுது நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம், தேவ சபை. நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படும் என்றால் நிச்சயமாக தேவ பிள்ளைகள் தேற்றப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில பல இழப்புகள் வரக்கூடியதாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே நாம் சொல்ல முடியாத இழப்புகள், அதை ஜீரணிக்க முடியாத பல இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த இழப்புகள் மத்தியிலே நம்மை தேற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாள் ஜீரணிக்க முடியவில்லை, இந்த இழப்பு என் வாழ்க்கையிலே தொடர்ந்து என்னை பாதிக்கிறது என்று எத்தனையோ பேர் அங்கலாய்ப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் அவர்களை ஆற்ற விரும்புகிறார், அவர்களை தேற்ற விரும்புகிறார்.
நாம் அப்படிப்பட்ட அனுபவத்திலே இருந்தோம். கர்த்தர் நம்மை ஆற்றினார், நம்மை தேற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார், நம்முடைய கவலைகளை கர்த்தர் மாற்றினார், நம்முடைய காயங்களை கர்த்தர் ஆற்றினார். நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு அநேக நேரம் காணப்பட்டோம். நம்முடைய இருதயத்தினுடைய காரியங்களை மனிதர்கள் அறிய மாட்டார்கள். நம்முடைய இருதயத்தினுடைய காயங்கள் மனிதர்கள் தெரியாத ஒரு அனுபவத்திலே காணப்படும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வருத்தங்களை மனிதர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயம் நொறுங்கி இருப்பதை அவர் காண்கிறார். நம்முடைய இருதயத்தின் காயங்களை அவர் காண்கிறார். நம்முடைய இருதயத்தினுடைய வருத்தங்களை அவர் காண்கிறார். நாம் அங்கலாய்ப்பதை அவர் காண்கிறார். அதனால் தான் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் என்னால் ஆற்றப்படுகிறார்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனால் ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆற்றுகிறார். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை தேவன் அவர் அப்படியே விட்டு விடுவதில்லை. இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடி செல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் காயப்பட்டு கிடந்தான். அந்த மனிதனை அநேக மனிதர்கள் என்ன செய்தார்கள்? கண்டும் காணாதவர்கள் போல் கடந்து சென்றார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். காயப்பட்டு கடந்த மனிதர்களை என்ன செய்தார்கள்? கண்டும் காணாதவர்கள் போல் கடந்து சென்ற அந்த அனுபவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆனால் ஒரு சமாரியன் அங்கே அவனிடத்தில் வந்தார் என்று நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வாசிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம். வாசிங்க, சத்தமா வாசிங்க, எல்லாம் மைக்ல வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். தேவ நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அநேகர் அந்த காயப்பட்டு கிடக்கிற அந்த மனிதனை கண்டு விலகி போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் விலகி போனதாக நாம் பார்க்கிறோம்? ஒரு அந்தபடியே அப்பொழுது ஒரு ஆசாரியன் அந்த வழியா என்ன செய்தான்? வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, நாம் இந்த உலகத்திலே பல காரியங்களை நான் அதை சாதித்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடியதான மனிதர்கள் இந்த உலகத்திலே ஏராளம் இருக்கிறார்கள். எனக்கு அதற்கு சக்தி இருக்கிறது, இதற்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் காயம் கட்டுவதற்கு மனிதர்கள் இல்லை, ஆற்றுவதற்கு மனிதர்கள் இல்லை, தேற்றுவதற்கு மனிதர்கள் இல்லை, பரியாசம் பண்ணுவதற்கு மனிதர்கள் இருப்பார்கள், நம்மை ஒதுக்கி வைப்பதற்கு மனிதர்கள் இருப்பார்கள், நம்மை ஏளனமாய் பார்ப்பதற்கு மனிதர்கள் இருப்பார்கள், நம்மை அவமதிப்பதற்கு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள், நம்மை பகைப்பதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காயம் கட்டுவதற்கு மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். ஒருவனையும் காணேன். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அவர்கள் என்ன செய்கிறார் பாருங்கள். உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒதுங்கி போகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னை சொல்லுகிறார். ஒரு சமாரியன் வந்தான், அவன் என்ன செய்தான்? அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களை என்ன செய்தான்? எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இயேசு தன்னை குறித்தே என்ன செய்கிறார்?
ஒரு சமாரியன் என்று என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இயேசு ஒருவர் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய காயத்தை கட்ட முடியும், நொறுங்குண்ட இருதயத்தை தேற்ற முடியும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்கிறோம். அதனால்தான் நொறுக்கப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். இருதயத்திலே நொறுக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், இந்த உலகத்தால் தேற்றப்பட முடியாத பல மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார்கள். அவர் நம்முடைய வருத்தங்களை அவர் மாற்றுகிறார், நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறார், நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறார். மனிதர்கள் என்ன செய்வார்கள், உடைய கதையை கேட்டு இன்னொரு சொல்லி விடுவார்கள், அதை பரியாசம் பண்ணி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர், ஒரு மனிதனுடைய காயங்களை அவர் ஆற்றுகிறவர். அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாதவராக இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்க மாட்டார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்கிற ஒரு சத்தத்தை அவர் தொனித்திருக்க மாட்டார். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள். என் மக்கள் காயத்தோடு இருக்கிறார்கள், நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறார்கள், பல வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆற்றுங்கள், அவர்களை தைரியப்படுத்துங்கள், தேற்றுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? நாம் தேவனால் ஆற்றப்பட்டவர்கள், நாம் தேவனால் தேற்றப்பட்டவர்கள். அதனால் அவர் சொல்லுகிற 60ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன செய்ய வேண்டுமா, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட அபிஷேகித்த அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். எப்படி ஒரு சமாரியன் ஒரு கிட்ட வந்து காயப்பட்டு கிடக்கிற அந்த மனிதனுடைய காயத்தை கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே காயமடைந்தவர்களால் தான் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏசாயா புஸ்தகத்தினுடைய 61ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், காயம் கட்டுகிறவர்களாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், மாற்ற விரும்புகிறார். வாசிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவ பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டவர்களை கண்டு, நொறுக்கப்பட்டவர்களை கண்டு, காயத்தோடு இருக்கிறவர்களை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நல்ல சமாரியனை போல மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களை கட்டினது போல தேவன் நம்மை அபிஷேகித்த அந்த நோக்கம் இங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டுமா, அறிவிக்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன செய்தார், அதற்காக அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமாம், காயத்தை கட்ட வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுடைய காயங்களை கட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஒரு நாளிலே காயப்பட்டு கிடந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் காயம் கட்டினாரே, நம்மை ஆற்றினாரே, நம்மை தேற்றினாரே. நாமும் கூட மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக அல்ல, மற்றவர்களுடைய காயத்தை கட்டுகிறவர்களாக மாற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே குணாதிசயம் நமக்குள் உருவாக்கப்படும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு யார்? காயப்பட்டவர்களை கண்டு அவர் மனதுருகக்கூடியவர்,
ஒரு மனதுருக்கமுடையவர். அவருக்குள்ள அந்த மனதுருக்கம் இருந்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். காயத்தோடு இருக்கிறவர்களை கண்டும் காணாமல் போகிற மனிதர்களைப் போல இயேசு இல்லை. அவர் என்ன செய்கிறார், காயப்பட்டு கிடந்த அந்த மனிதனை கண்டு அவன் கிட்டே வந்தார். அவருடைய காயத்தின் மேல் திராட்சரசமும் எண்ணெயும் பூசினார். அவனை பத்திரப்படுத்தினார். அவனை பராமரித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையிலும் அதற்காகவே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவ சபை, தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அநேகர் பலனடைய வேண்டும், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேகர் தேற்றப்பட வேண்டும், காயப்பட்ட அனுபவங்கள் மாற வேண்டும். நாம் ஜெபிக்கிறது நிமித்தம், நாம் தேவனுடைய வார்த்தையை ஆலோசனையாக அவர்களுக்கு சொல்லுகிறது நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையும் தேற்றப்பட்ட ஒரு அனுபவம், ஆற்றப்பட்ட ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகும் என்று வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் ஆண்டவரே, என்னை நாம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரே மற்றவர்களுக்கு, ஆண்டவரே மற்றவர்களை ஆற்றுகிற, மற்றவர்களை தேற்றுகிற இருதயமுடைய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. மற்றவர்களை காயப்படுத்துகிற இருதயம் எனக்கு வேண்டாம், மற்றவர்களை தேற்றுகிற இருதயம் எனக்கு வேண்டும், மற்றவர்களை ஆற்றுகிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த காலை நேரத்திலே ஊற்றுவீராக. நான் மற்றவர்களை காயப்படுத்துகிற அபிஷேகத்தை பெறவில்லை, மற்றவர்களை தேற்றுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்காகவே என் மேல் இருக்கிறீர். நொறுங்குண்டவர்களை தேற்றும்படியாக, காயப்பட்டவருடைய காயங்கட்டுதலை விரும்புகிறீர் ஆண்டவரே. என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று சொன்னீரே. உலகத்தில் எத்தனையோ பேர் காயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யார் என்னை தேற்றுவார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மை தேடி வந்தாரே, நம்மை தேற்றினாரே. இந்த உலகத்திலே நாமும் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக, ஆறுதலின் பாத்திரமாக, அநேகரை தேவ வார்த்தையின் மூலமாக தேற்றுகிற பாத்திரமாக கர்த்தர் இன்னும் நம்மை உருவாக்கும்படியாக, நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம், எனக்குள்ளே இருக்கிறதா நம்முடைய வார்த்தை நிமித்தம் அநேகர் தேற்றப்பட வேண்டும். எனக்குள் இருக்கிற அபிஷேகம் அநேகரை தேற்ற வேண்டும். எனக்குள் இருக்கிறதான தேவ வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும். அநேக உடைக்கப்பட்ட உள்ளங்கள், அது காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாருமையா என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஏகோபித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ரிமன பஷன மலகதின மனந்தரா திடிவின மனங்கதர விகமனாந்தர மனசிர விகதன பகதின கதினானியா திடிவின மங்கராதியால பஷனாந்தரா திடிவிகமரா பலஷகதன மந்துரி ரிமன மௌசரதியால மங்கர மரகதினா. ஆமென். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா அந்நிய பாஷையில பேசுங்க, எல்லா அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே மற்றவர்களுக்கு நான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் வாயின் வார்த்தையின் மூலமாக அநேகர் தேற்றப்பட வேண்டும், அநேகர் ஆற்றப்பட வேண்டும் ஆண்டவரே, அநேகர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. என் வார்த்தை அநேகருக்கு ஆறுதலாய் மாறட்டும், அநேகருக்கு விடுதலையாய் மாறட்டும், அநேகருடைய காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வார்த்தை என் வாயிலிருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லா வாயை திறந்து சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரிபானா பஷரா பகதிரபனா ரிபாலந்தர பல சிரிபிகபன துடமனந்தர பௌசன கதிரானியே. ஆமென் ஆண்டவரே. ரிபானா சரபகதுரானி ஆனமந்துரு பிகபலதமானி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற அபிஷேகம், அதற்காகவே எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ஒடிந்த மக்கள், ஆண்டவரே நாணலை போல முறிந்து கிடக்கிற, ஆண்டவரே மங்கி எறிகிற திரியை போல, மங்கி எறிகிற திரியை போல காணப்படுகிற மக்கள் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட, திரும்பவும் பலனடைய, என் வாயின் வார்த்தைகள் அப்படி வாழ்க்கையில் அனலாக்கப்பட
ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் வெளிப்படட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் என் மூலமாக வெளிப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் போராடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஐயா, நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். திருப்பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். திருப்பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். நம்மை தேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நாம் கூட மற்றவர்களுக்கு ஆறுதலாய், மற்றவர்களை தேற்றுகிறவர்களாய் ஜீவனுள்ள வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அநேகர்கள் ஆறுதல் அடையவும் தேற்றப்படவும் நம் மூலமாக கர்த்தர் கிரியை நடப்பிக்க முடியாக நாம்